NCERT class 9th science motion around topic 15th question பண்ணலாம் பாருங்க. Two cars A and B start moving with a constant acceleration from rest in a straight line. Car A attains velocity 5 meter per second in 5 seconds. Car B attains a velocity of 3 meter per second in 10 seconds. Plot the velocity time graph for both the cars in the same graph சொல்லியிருக்காங்க. Using the graph, calculate the displacement mentioned in the 2 times interval அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கார் ஏ எடுத்துக்கலாம். கார் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி 5 வந்திருக்கு. டைம் வந்து 5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v மைனஸ் u பை டின்னு போட்டிங்கன்னா அப்போது 5 அதாவது 0 ஃபைனல் வெலாசிட்டி 5 வருது இல்லையா, 5 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 பை 5 போட்டிங்கன்னா 5 மைனஸ் 0 5 பை 5 வந்து எவ்வளோ வருது நமக்கு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு ஆக்சலரேஷன் கிடைக்கிது கார் ஏக்கு. கார் பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி வந்து 3 கொடுத்துருக்காங்க. டைம் டேக்கன் 10 செகண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்து ஆக்சலரேஷனுக்கு v மைனஸ் யூ பை டின்னு போட்டிங்கன்னா வந்து ஃபைனல் வெலாசிட்டி 3 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 பை டைம் வந்து 10 போட்டிங்கன்னா 0.3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கிராஃப் வரையலாம். இப்போ கிராஃப் வரையும் போது கார் ஏக்கு வரையணும், கார் பிக்கு வரையணும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு கார் ஏக்கு வரையணும். கார் ஏக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து நமக்கு எவ்வளோ வந்தது, அதாவது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்தது. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ வந்து நம்ம இங்கே 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் எடுத்துக்கலாம். அப்போ 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் எடுத்துட்டிங்கன்னா வெலாசிட்டிக்கு வந்து v ஈக்குவல் டு u ப்ளஸ் 80, u 0ன்றதுனா 18 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 செகண்ட் டைம் வந்து 1 செகண்ட் போட்டிங்கன்னா அப்போது டைம் இங்கே போடலாம், இங்கே வெலாசிட்டி இங்கே போடலாம். டைம் வந்து 1 செகண்ட் போட்டிங்கன்னா வெலாசிட்டி 1 × 1 1ன்னு கிடைக்கும். டைம் 2 செகண்ட் போட்டிங்கன்னா வெலாசிட்டி வந்து ஆக்சலரேஷன் 1 × 2, அதாவது 1 × 2 போட்டிங்கன்னா 2 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 3 செகண்ட் போட்டிங்கன்னா இங்கே 3 மீட்டர் பர் செகண்ட், 4 செகண்ட் போட்டிங்கன்னா 4 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். சரிங்களா? 5 செகண்டுக்கு வந்து 5 மீட்டர் பர் செகண்ட் அப்படி கிடைக்குது. இப்போ வந்து பிளாட் பண்ணலாம். அப்போ இங்கே 1, இங்கே 2 மீட்டர், அதாவது வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்டில் எடுத்துக்கலாம், டைம் வந்து செகண்டில் எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ இங்கே 3, இது 4, இது 5 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து 1 செகண்டில் 1 மீட்டர் பர் செகண்ட், 2 செகண்டில் 2 மீட்டர் பர் செகண்ட், 3 செகண்டில் 3 மீட்டர் பர் செகண்ட், 4 செகண்டில் 4 மீட்டர் பர் செகண்ட், 5 செகண்டில் 5 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைனாக வரும். நான் வரைது ஸ்ட்ரைட் லைனாக இல்லைனாலும் நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் அஜூம் பண்ணிக்கிங்கப்பா. இப்போ இப்படி ஸ்ட்ரைட் லைன் வருது, புரியுதுங்களா? அப்போ இது ரெட் கலரில் வரைஞ்சது கார் ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு கலரில் வரையலாம். இதுன்னு வந்து ஒரு ஒயிட் கலரில் வரைவோம். அது கார் பிக்கு வரையணும். கார் பிக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் லைன். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இது 6 செகண்ட், இது 7 செகண்ட், இது 8 செகண்ட், 9 செகண்ட், 10 செகண்ட் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா கார் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து 0.3 உங்களுக்கு தெரியும். இப்போது வெலாசிட்டி ஈக்குவல் டு v ஈக்குவல் டு u ப்ளஸ் 80, u 0 80 மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போ டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் போட்டிங்கன்னா டைம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 செகண்ட் போட்டிங்கன்னா, அதாவது 1 செகண்ட் போட்டிங்கன்னா வெலாசிட்டி ஆக்சலரேஷன் எவ்வளோ வரும், 0.3 × 1. அப்போ வந்து 0.3 × 1 போடணும். அப்போ 0.3 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, கொஞ்சம் டைம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம். அப்போது அடுத்து வந்து நம்ம வந்து 3 செகண்ட் போடலாம். 1 செகண்ட் 3 செகண்ட் போட்ட மாதிரி 3 செகண்ட் போட்டிங்கன்னா 0.3 × 3 0.9 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு 5 செகண்ட் போட்டிங்கன்னா 0.3 × 5 1.5 கிடைக்கும். அடுத்து ஒரு 7 செகண்ட் போட்டிங்கன்னா 7 செகண்டுக்கு வந்து 0.3 × 7 வந்து 2.1 கிடைக்கும். 10 செகண்ட் போட்டிங்கன்னா 3 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். அப்போ 10 செகண்டுக்கு எங்கே வரும்னா இந்த லைன் இங்கே எடுத்துக்கணும். இது அதாவது இங்கே 3க்கு வரும். இங்கே 3 இந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். இதுதான் 10 செகண்டுக்கு. சரிங்களா? 10 செகண்ட், 3 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே 5 செகண்ட் வச்சிங்கன்னா இங்கே வந்திருக்கும். 5 செகண்டுக்கு எவ்வளோ 1.5 இந்த பாயிண்ட்டில் வந்திருக்கும். வந்து 1.5 5 செகண்டுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 5, 1.5ன்னு அப்படி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், 3 செகண்ட் போட்டிருக்கோம். 3 செகண்டுக்கு எவ்வளோ வந்து 0.9 1 கீழே வரும். 2 செகண்ட் போட்டிங்கன்னா நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தால் கரெக்டாக வந்திருக்கும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். அடுத்து 1 செகண்டுக்கு வந்து இங்கே வந்திருக்கும். எங்கே வந்திருக்கும், 0.3 வந்திருக்கும். இப்படி வந்திருக்கும். கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம் 0.3. இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கணும், ஸ்ட்ரைட் லைனாக தான் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து கார் பிக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கார் பிக்கு இந்த 0.3 கூட கொஞ்சம் இங்கே போட்டுக்கலாம். சரிங்களா? மார்க் பண்ண மாதிரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியான்றது கிராஃப் தான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதுங்களா? சரி, இன்னொரு கலரில் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரீன் கலர் எடுத்துக்கிறேன்.
அப்போ கார் ஏக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா கார் ஏக்கு கலர் மாறல. ஓகே, கார் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரியான்றது கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியான்றது கிராஃப் இருக்குல்ல, இது ட்ரையாங்கிள். அப்போ கார் ஏக்கு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் பண்ணணும். அப்போ பேஸ் எவ்வளோ 5, ஹைட் எவ்வளோப்பா 5. அப்போ 5 பார்த்தீங்கன்னா 5 × 5 25, 25/2 வந்து 12.5. அப்போது 12.5 மீட்டர் அப்படின்னா கார் ஏக்கு கார் ஏ இருக்கு இல்லையா, இந்த கார் ஏ ட்ராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கார் ஏ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து இந்த கார் ஏக்கு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 12.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. கார் பிக்கு வேணுங்க, கார் பிக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ கார் பிக்கு ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். இந்த OBA இந்த ஏரியா எடுத்திங்கன்னா இந்த ஏரியா A2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியா A2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் ஹைட்டு. பேஸ் வந்து 10 செகண்ட் வருதா, அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் 10 செகண்ட் போட்டுக்கிட்டு ஹைட் வந்து 3 வருது. ஹைட் வந்து எவ்வளோப்பா 3 வருது. அப்போ 3ன்னு போட்டுங்க. 10 × 3 30, 30/2 வந்து 15 மீட்டர். ஸோ அப்போ வந்து கார் பி ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆல் பை தி கார் பி வந்து எவ்வளவு 15 மீட்டர்னு கிடைக்குது. அப்போது டிஸ்டன்ஸ் ஆல் பை கார் ஏ வந்து 12.5 மீட்டர், டிஸ்டன்ஸ் ஆல் பை தி கார் பி வந்து 15 மீட்டர் அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.